திமுக அதிமுகவுக்கு தான் இந்த 2026 தேர்தலையும் பிரதானமா இருக்கும். விஜய் அவர்களுக்கு ஒரு முக்கிய பங்கு உண்டு, இல்லைன்னா யாருமே சொல்ல முடியாது. ஆனால் அவர் மாற்று சக்தியாக வருவாரா இல்லையாங்கிறது அந்த தேர்தலில் தான் முடிவு பண்ணணும். 26 தான் அந்த தேர்தல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இது பைபோலர் கான்டெஸ்டா தான் பார்க்கப்படும். ஓகே, அந்த எலெக்ஷன் வேணா ட்ரையாங்குலர் கான்டெஸ்ட், அது ட்ரையாங்குலரோ 4 கார்னர் கான்டெஸ்டோ நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை, நிச்சயமா அப்படிதான். ஆனால் பாலிடிக்ஸ் இன்னைக்கு வரைக்கும் யாருக்கு 2 பேருக்கும் அதுல வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அப்ப என்ன பண்ணணும், நீங்க ஏடிஎம்கே பிஜேபி எப்படியோ அலையன்ஸ்க்கு வரணும்னு நினைச்சாங்க, வந்துட்டாங்க. உற்சாகம் இருக்கிறது, இல்லைன்னுலாம் சொல்லல. இப்போ உற்சாகம் எங்க இருக்குன்னா தலைவர்களுக்கு மத்தியில இருக்குது. இப்ப நாம யாராவது தொண்டரை போய் பாக்குறோமா, பூத் கமிட்டி ஆளை பார்த்தோமா, இல்ல ஒரு பூத் கமிட்டி ஆள்கிட்ட யாராவது போய் சர்வே எடுத்தாங்களா, இல்ல கீழே இருக்கின்ற கிளை செயலாளர்கள், கிளைக்கழக செயலாளர்கள், பொறுப்பாளர்கள், அமைப்பு செயலாளர்கள், இவங்க கிட்ட எல்லாம் யாராவது போய் பேட்டி எடுத்தாங்களா? இவங்க எல்லாம் எப்படி போயிட்டு அங்க இருக்கிறவங்க கிட்ட ஓட்டு கேட்பாங்கிறது தான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை இன்னைக்கு.